Hi, my dear beautiful peoples, beautiful children. உலக மக்களே, வாலிப பெண்களே, இளைஞர்களே, மெயினாக சில்ட்ரன்ஸ். தாத்தா உங்களுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய புஸ்தகங்களை படித்து நல்ல விஷயங்கள், மெயினாக பழமொழிகள், ப்ராபப்ஸ், நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற சொத்து. காசோ பணமோ இல்லை, காரோ பங்களாவோ இல்லை, பட் என்ன பழமொழிகளை நமக்கு தந்திருக்காங்க, விடுதலைகள் நமக்கு தந்திருக்காங்க. எதற்காக? கோலி விளையாடுறதுக்க, அந்த விஜய் நடித்தான கில்லி அந்த சினிமா படத்தை பார்க்கறதுக்க. நான் காலமாக சொல்லிகிட்டு இருக்கேன், சினிமா அது ஒரு சாத்தான். அப்படிப்பட்ட ஒரு சினிமாவை பார்க்கக்கூடாது. 195 நாடுகள் இருக்குது உலகத்தில். ரொம்ப நாடுகளில் சினிமாவே கிடையாது. இத்தனைக்கு சினிமாவை உருவாக்குறதே அவனுங்க தான். அப்படிப்பட்ட நாடுகளில் நெட்டு கிடையாது. சீனாவில் 4 நெட்வொர்க் தான் இருக்குது. இந்தியாவில் 4000 நெட்வொர்க் இருக்குது. எப்படியா இந்தியா அப்புறம் வல்லரசாகும்? பிச்சைக்கார பட்டுக்கோ, பஸ் ஸ்டாண்ட் அடியில் போய் பிச்சை எடுப்போம். போ மேன், போ பிச்சை எடு. ஆமாம். ஸோ இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். சேரிட்டி மீன்ஸ் வாட்? சேரிட்டி, சேவை, தர்மம், உழைப்பு, உண்மை எல்லாமே பிகின்ஸ் அட் ஹோம். வீட்டிலிருந்து பிறக்கிறது. ஒரு வீடு, அந்த வீடு எப்படி இருக்க வேண்டும்? அன்பாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? அன்பாக இருக்க வேண்டும். வீடு நல்லா இருந்துச்சுன்னா உலகம் தானாகவே நல்லாயிடும். அதை தான் இதை பழமொழி நமக்கு சொல்லித்தருது. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். வீட்டிலிருந்து தான் சேரிட்டி என்னாவது உருவாகுது. அதுதான் செல்வருக்கு அழகு செழுங்கினை தாங்குதல். எப்படி? செல்வருக்கு அழகு செழுங்கினை தாங்குதல். இவ்வளோ அற்புதமான ஒரு பழமொழி. பிள்ளைகளே, உங்களுக்காக தான் தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் எடுத்து பேசுகிறேன். நீங்கள் நிறைய பேர் கேட்க மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறான் சில்ட்ரன்ஸ். 800 கோடி பேர் இருக்கிறான். ஒரு வீடியோ அப்படி தள்ளி விட்டால் போதும், யூடியூப்பில் டொமால்னு தேங்காயை உச்ச மாதிரி போய் அது ஊண்டுடும். ஆனால் 20 பேர் தான் பார்க்குறான். only 20 பீப்புள்ஸ். 800 கோடி பேரில் 20 பேர் தான் நல்லவா இருக்கிறான், படிக்கணும்னு நினைக்கிறான், அறிவாக வாழணும்னு நினைக்கிறான், உண்மையாக உழைக்கணும்னு நினைக்கிறான். மீதி பேரெல்லாம் பொறுக்கிறான், பிச்சை எடுக்கிறான். அதுதான் பொறுக்கிறான்னு சொல்கிறேன். ஸோ ஒரு லைதாரம். அப்போது செல்வருக்கு மட்டுமல்ல, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே பிறருக்கு உதவி செய்து வாழ கடமை உண்டு. ஆமாம், ஜீசஸ் சொல்கிறார், எதிரியாக இருந்தால் கூட உன்னை எப்படி நீ விரும்புவியோ, உன்னை எப்படி நீ நேசிப்பியோ, உனக்கு எப்படிலாம் நீ செஞ்சுப்பியோ, அதே மாதிரி அவன் விரோதியாக இருந்தால் கூட செய்கின்றார். புத்தர் அதான் சொல்கிறார். சாக்ரட்டிஸ் எல்லா புராணங்கள், வேதங்கள் எல்லாமே இதை தான் சொல்லுது. உன் விரோதியாக இருந்தாலும் நேசி அப்படி சொல்லு. ஆனால் ஒருத்த பீடிக்கு குத்திட்டான், ஒரு பீடி கொடுக்கல குத்திட்டான், அவனை கொண்டான், ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் வாழ்க்கையும் போச்சு, இவன் வாழ்க்கையும் போச்சு. சொல்ல அப்போது ஆமாம், ஒருத்தருக்கு உதவி செய்வது என்பது உன்னுடைய கடமை. அதை நீ செய்தே ஆக வேண்டும். அதெல்லாம் நான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. அப்படி நீ சொன்னீங்கன்னா மேலே பரலோகத்தில் உனக்கு இடம் கிடையாது, தொட்டி விட்டுருவான். அதான் இப்போயே பிச்சை எடுக்கிறிய, இங்கேயே உங்கள் கதை முடிஞ்சிடும். அங்கே ஒன்றும் பரலாகும், சொர்க்கம் இருக்கலாம், அங்கெல்லாம் உனக்கு இடம் கிடையாது, இங்கே சாக வேண்டியதான். ஸோ இங்கே அதுதான் கடமை உண்டு. பிறருக்கு தேவையான சமயத்தில் உதவி செய்து அதில் மனமகிழ்ந்து வாழ்பவனே உண்மையான மனிதன். தக்க சமயத்தில் தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும், செய்த தருமம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். ஆமாம், கூட இருந்தே உன்னை குத்திட்டானா கூட அந்த நேரத்தில் உன் உயிர் காப்பாற்றப்பட்டு விடும், நீ செய்த தர்மங்கள். கர்மாவே உனக்கு கிடையாது. கர்மா என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. கர்மா உங்ககிட்டே வராது. கர்மா உன்னை பார்த்தாலே 100 அடி இல்லை, 1000 கிலோமீட்டர் தூரம் ஓடிடும். ஐயோ அவங்கிட்டலாம் போக முடியாதுப்பா, அவன் உத்தம புத்திரன் ஹரிச்சந்திரன், அவங்கிட்ட நம்ம போக மாட்டோன்னு சொல்லிட்டு ஓடி போயிடும். அதுதான். ஸோ அதில் மனம் மகிழ்ந்து வாழ்பவனே உண்மையான மனிதன். ஒருத்தருக்கு உதவி செய்வது,
அவன் அவன் அந்த அந்த உதவியில் அவன் வந்து அவன் குடும்பத்தையோ இல்லை அவனுக்கு உண்டான நோயையோ இல்லை படிப்புக்கோ இல்லை வேறு எதுக்கோ நல்ல விஷயத்துக்கு தப்பான விஷயத்துக்கு உதவி செய்யக்கூடாது. அப்படி ஒரு அவன் கஞ்சா குடிக்கிற காசு கேட்குறானா நீ கொடுக்கக்கூடாது. சாராயம் குடிக்க காசு கேட்குறான் நீ கொடுக்கக்கூடாது. பசியோடு இருக்கிறான், பசிக்குதுன்றான், உண்மையான பசி அப்படின்னா அவனுக்கு நீ வாங்கி கொடுக்கலாம். சிலர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு போய் சொல்லுவான், ஐயா என் பர்ஸை ஒருத்தவன் காலி பண்ணிட்டான், தூக்கிட்டான், நான் ஊருக்கு போகணும், எனக்கு காசு இல்லை, என் பஸ்ஸுக்கு காசு கூட அப்படின்வான். நீ அவன் மூஞ்சை பார்த்தாலே தெரியாது குடிகாரன் நாய் உங்கள்கிட்ட கட்டிங்க்கு காசு உசாட் பண்ணுது, நீ காசு கொடுத்தீங்கன்னா அந்த காசை வாங்கிட்டு போய் அப்படியே கட்டிங் விடும். அப்படிப்பட்ட முகத்தை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் உன்னுடைய அறிவானதும் சிந்தனையானதும் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது. உண்மையான பசிக்கிறவனை நீ கண்டுபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்டவனுக்கு தான் நீ உதிக்க வேண்டும். பசிக்கிறவனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், மற்றபடி நீ யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ரைட்டா, ஸோ உண்மையான மனிதன் என்று மதிக்கப்படுவான். இந்த உதவி புரியும் குணமானது வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். ஆமாம், வீட்டிலிருந்து. ரோட்டில் இருக்கிறவனுக்கு சோத்து போடாதையா, செத்து போனதுக்கு அப்புறம் அவன் ஃபோட்டோவுக்கு மாலையை போட்டுட்டு பாலை ஊற்றுறா ரஸ்கல், அடிவில உனக்கு முட்டாளா நீ? உயிரோடு இருக்கும்போது குடுற, செத்து போனதுக்கு அப்புறம் அவன் பாடையை தூக்கிட்டு போகும்போது பாலா ஊற்றுற, பூவா கொட்டுற. ஏடா ஃபூலாடா நீ, முட்டாளாடா, அறிவு கட்டுற ராஸ்கல்ஸ், திருந்த மாட்டீங்களா என்னையா? ஏடா எங்கேயோ கோயில் கட்டுறான், எங்கேயோ வந்து சாமியை தூக்குறான், பல்லக்கு தூக்குறான், அங்கே போய் விளம்பரத்துக்காக கோடி கோடியான பணத்தை கொட்டுற, வீட்டில் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்க மாட்டேற, பிள்ளைய ஒழுங்காக ஸ்கூலுக்கு சேர்க்க மாட்டேற, விளம்பரம் தேடி ஓடுற நாயை. கோயிலில் உனக்கு வந்து சாமி உன்னை கேட்டானா, எனக்கு வந்து நீ வந்து அன்னதானம் பண்ணு, எனக்கு தேர் ஓட்டுறதுக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடு, பெருமாள் வந்து கேட்டானா அவங்ககிட்ட, திருப்பதியில் இருக்கிறவன் எனக்கு நீ வைர நகை போடு, தங்க நகை போடுன்னு கேட்டானா பெருமாள் வந்து உங்கள்கிட்ட கேட்டானா? ஃபூல், அறிவில்லை உனக்கு. உன் பொண்டாட்டி அங்கே சோறு இல்லாமல் டிரைவர் பின்னால் ஓடிடுவான் போல இருக்குது. காடுறா ராஸ்கல், கடவுளாம் மயிறு. உன் பொண்டாட்டிக்கு துணி வாங்கி கொடுக்குறா, டிரைவரை உசாத் பண்ணுகிறா. அந்த கர்நாட்டியை விட்டுட்டு எப்போ டிரைவர் பின்னால் எங்கேயாவது அப்படி ஃபாரின் கிரீன் அப்படி ஓடிடலாம். ஃபாரின் வேணாம், ஒரு மயிரம் வேணாம். ஆமாம், நல்லா இருக்க, நல்ல குணமாக இருக்கிறான், நல்லா பார்த்துப்பான். நீ நல்லா சாமிக்கு மயிருக்கு மண்ணாங்கட்டிக்குன்னு செலவு பண்ணிக்கிற, விளம்பரம் தேடின்னு இருக்கிற பிளடி ஃபூல். ஸோ அப்படி இன்று இந்த பழமொழி நமக்கு வந்து எடுத்து இருக்கிற விஷயத்தை முதல்ல வீட்டில் இருந்து தொடங்கு. உன் வீட்டில் உன் குழந்தைங்களுக்கு, உன் பிள்ளைங்களுக்கு முதல்ல உதவி செய். அவங்க சாப்பிட்டாங்களா கேளு, அவங்க தூங்குனாங்களா கேளு, அவங்களுக்கு ஏன் சில உனக்கு உடம்பு வலி வந்தது, எதனால வந்தது, எங்கே போய் விளாண்ட, எங்கே சேத்துல போய் உருண்ட, இனிமேல் அப்படிலாம் பண்ணக்கூடாது. வா டாக்டர்கிட்ட போகலாம், கூட்டிகிட்டு போ, நல்லா குளிப்பாட்டு, நல்லா சோசை போடு, நல்லா படிக்க சொல்லு. இங்கிருந்து தொடங்கு, வீட்டிலிருந்து தொடங்குது தான் என்னது? சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். வீட்டிலிருந்து தொடங்குகிறது. ஒரு குற்றவாளி வீட்டில் இருந்து உருவாகலைங்க. 10 ரூமில் 10க்கு 10 ரூமில் நீ பண்ணுற ஐயோக்கியத்தனம் அட்டகாசம் தாங்க முடியாமல் வீட்லேயே தீவிரவாதியாக மாறுகிறான், பயங்கரவாதியாக மாறுகிறான், கலவரவாதியாக மாறுகிறான். சினிமா படம் பார்த்தா வரைக்கும் இவனை வந்து திருட சொல்லும், பொய் சொல்ல சொல்லும், ஏமாற்ற சொல்லும், கஞ்சா குடிக்க சொல்லும், பொண்ணை கெடுக்க சொல்லும். இந்த சினிமாக்கார பசங்களை இந்த உலகத்தை விட்டு ஓட்டுறது தான் ஜான் பாஸ்கோ லட்சியம். அவங்கள ஓட்டுருவேன், நானே சினிமாக்காரன் தான், புரியுதா? எந்த ஒரு தவறும் சினிமாவில் நடக்கக்கூடாதுன்னு சினிமாவே விட்டு வந்தவன் நான். சிக்கரம் திட்டு பசங்க தேவடியா தொழில் பண்ணுறானுங்க. இந்த பாரி கருவானம் சொந்தமாக கூட போய் தேவடியா தொழில் பண்ணிக்கலாம். ஒரு ஆயுதம், சினிமா என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அனைத்து உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் போய் செல்லக்கூடிய ஒரு ஆயுதம். அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தில் குடியையும் கூத்தியையும் கள்ளத்தனையும் எடுத்தவனே பேங்க் ராபரி காட்டுறாங்க. ஏன் இவனுக்கு தெரியவே தெரியாது பாரு, ரொம்ப அப்படியே. ஆமாம் ஆமாம், ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டுக்கிட்டாளா பகலில் தாப்பா, ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டுக்கிட்டாளா என்னது பகல்லையே தாப்பா. தெரியாது பாரு இவனுக்கு குழந்தை போய். இப்போ கூட ரீசன்ட்லி 4 நாளைக்கு முன்னாலே என்னமோ ஒருத்தி அந்த பக்கம், ஆமாம் ஆமாம், வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மாப்பிள்ளை இப்படிலாம் பார்த்துருக்குறாங்க. அவளுக்கு ஏற்கனவே சைடில் ஒரு லவ். சரி, அந்த லவ்வுக்காக கல்யாணம் கட்டிக்கிறவன் தான். சரி, அவன் பெரிய பணக்காரன் போல இருக்குது. 10 லட்ச ரூபாய் என்னமோ பேங்க்லேருந்து ட்ராப் பண்ணி கூட்டின்னு போய் ஏதோ ஒரு ஊரில் ஒரு 10 பசங்களை வச்சு அங்கேயே முடிச்சு ஆற்றுலேருந்து எது ஓடுச்சு மலை ஏதோ ஒரு ஊர் அந்த பக்கம் நாட்டில்
அங்கேருந்து அப்படியே அவன் வந்து தள்ளி விட்டுட்டு தவறி விழுந்தா செத்துட்டு கதையை மாற்றலாம் அங்கேருந்துலான்னு எல்லாம் பண்ணிடலாம். நான் மாட்டிட்டேன், போலீஸ் நேற்று புடிச்சுன்னு போயிருக்காங்க, பிளாடி ராஸ்கல். ஸோ அந்த மாதிரிலாம் தவறு, அதெல்லாம் செய்யக்கூடாது, ரைட்டா? ஆமாம். அப்போது நம்முடைய வீட்டில் நம் குடும்பத்தினரை தவிக்க விட்டு விட்டு பிறருக்கு தர்மம் செய்வது அறிவுடைமை ஆகாது. ஓ குடும்பம் பட்டினி எடுக்குது, காலையில் பொண்டாட்டி சோறு ஆகலை, காரணம் நீ அரிசி வாங்கி கொடுக்கல, சம்பளத்தை கொடுக்கல. ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சுவிட்சர்லாண்டு எடுத்துக்கிட்டா, சுவிட்சர்லாண்ட்லாம் எப்படின்னு கேட்டாங்க, ஒரு ஒய்ஃப் ஆகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும் அவங்கவுங்க சம்பாதிப்பாங்க, அவங்களுக்கு தேவையானது அவங்கவுங்க வாங்கிப்பாங்க. ஆமாம். சப்போஸ் இப்போ அவங்க ஒரு கார் வச்சுருப்பா, புருஷன் பொண்டாட்டி ஒரு கார் வச்சுருப்பா, புருஷன் ஒரு கார் வச்சுருப்பான், கேட்காம புருஷனை கேட்காம அவன் காரை அவன் எடுக்க மாட்டான். அதே மாதிரி இப்போ இவன் பொண்டாட்டிக்கிட்ட கேட்காம அவள் பொண்டாட்டிக்காரை இவன் எடுக்க மாட்டான். 2 பேரும் சம்பாதிப்பாங்க, 2 பேரும் செம்மையா லேக்ஸ் கணக்கில். இவனும் அவளை கேட்க மாட்டான், அவன் எவ்வளோ இந்த மாதம் சம்பளம் என்னாச்சு கேட்க மாட்டான், அவளும் இவளை கேட்க மாட்டா, உன் சம்பளம் என்னாச்சு கேட்க மாட்டாங்க. வீட்டுக்கு தேவையானது அவங்களுக்கு என்னன்னு தெரியும், அதை வாங்கி போட்டுருவாங்க. குழந்தைங்களுக்கு என்னன்னு தெரியும், அதை அவங்க வாங்கி போட்டுருவாங்க, கேட்க மாட்டான். ஆமாம். அவளுக்கு எவனே பிடிக்குதா அவங்க கூட போ, இவன் ஏன் போனான் என்னான்னு கேட்க மாட்டான். அதே மாதிரி இவனுக்கு அவன் கூடயாவது பழக்கம் ஏற்பட்டு அவள் கூட எங்கேயாவது போகிறான்னா, கெட் டுகெதர் போகிறான்னா, ஆமாம், அப்போ கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள சந்தோஷமாக இருப்பாங்க. வாடகை மேட்டராகட்டும், வீடு சொந்தமாக வாங்குறதாகட்டும், லோன் ஆகட்டும், படிப்பாகட்டும், கட்டுவடி எல்லாம் நல்லா இருப்பாங்க. ஒன்றுமே பிடிக்கலையா உடனே டைவர்ஸ் கேட்டுட்டு பிரிஞ்சிடுவாங்க. அதுதான் வந்து வாழ்க்கை, அதுதான் வந்து குடும்பம், அப்படி தான் இருக்கணும், சரியா? 18 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்கள விட்டுருவாங்க. 18 வயசு, அதுக்கப்புறம் நீயே சம்பாரிச்சிக்கோ, நீயே வாழ்ந்துக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு எல்லாம் படிப்பு கிடிப்பு அது இது எல்லாமே பண்ணியாச்சு, இனிமேல் எங்களுக்கு பாரமணி இருக்காது, ஜஸ்ட் கெட் அப் போய்டு போ. உனக்குன்னு ஒரு மனது இருக்கும், உனக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், உனக்குன்னு சில லட்சியங்கள் இருக்கும், உனக்குன்னு நிறைய கொள்கைகள் இருக்கும், உனக்குன்னு பிடித்த விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கும். ஜஸ்ட் போ, அப்பா அம்மாவை ஓட்டிகிட்டே காலம்பூரா இருக்காத, அப்படித்தான். ஸோ வீட்டிலிருந்து தான் வந்து என்னது சேரிட்டி என்பது தொடங்குகிறது. அப்போது இங்கே தர்மம் செய்வது என்பது ரொம்ப முக்கியமான அந்த ஒரு விஷயத்தை தான் உலகம் முழுக்க வந்து இது வந்து பொருந்தும். தன்னை போல் பிறரை நேசி என்கிறார் ஜீசஸ். தனக்கு உதவி ஆமாம் செய்வது போல் பிறருக்கும் உதவி செய் என்கிறார். எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் குடும்பத்துக்கு செய்கின்றது தான். தனக்கு மிஞ்சியது என்னது? தான தர்மம். தனக்கு முதல்ல நம்ம குடும்பம், நம்ம பொண்டாட்டி, நம்ம பசங்க, நம்ம பிள்ளைங்க, அது படிப்பு, அது வாழ்வாதாரம், அதுக்கு ட்ரெஸ்ஸு, அதோடைய ஆரோக்கியம் தான் நமக்கு முதல்ல முக்கியம். இதை முடிச்சுட்டு அதுக்கு அப்புறமா பிச்சைக்கார பயலுக்கு கொடு, ரைட்டா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம். சும்மா இப்போ ஃபோட்டோ எடுக்கிறான்றதுக்காக நம்ம முதலமைச்சர் எடுக்கிறாரு பாரு, அவர் குடும்பத்தை நல்லா தான் பார்த்துக்கிறாருப்பா. ஐயோ எப்பா சுயதாக இருப்பா அவரு. அவங்க குடும்பத்தில் சார், அவங்க குடும்பத்தில் எல்லாமே பாரு வசதியானவன் தான். லட்சம் 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 லட்சம். அந்த சுவிட்சர்லாந்து சொன்னேன்னே, சுவிட்சர்லாண்டில் இப்போ நம்ம ஊரில் எப்படி ஒரு தெருவில் 4 மெடிக்கல் ஷாப் இருக்குதுன்னு வச்சுக்கேன், அந்த மாதிரி சுவிட்சர்லாண்டில் ஒரு தெருவில் 20 பேங்க் இருக்கும். ஒவ்வொரு தெருவுலையும் பேங்க்குக்கு அங்கே பஞ்சமே கிடையாது. ஆமாம். அங்கே நீ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா எவ்வளோ தெரியுமா? 70 லட்சம் ரூபாய். நம்ம இந்தியன் பணத்துக்கு 70 லட்ச ரூபா இருந்தால் தான் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியும். சும்மாலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது சுவிட்சர்லாண்டில். ரொம்ப அழகான ஊர், அதுக்காக குறை சொல்ல வரல. ஒரு கிறிஸ்துவ நாட்டில் சுவிட்சர்லாண்டுன்ற ஒரு ஊரில், சுவிஸ்ன்ற ஒரு ஊரில், ஒரு தெருவில் எதையா 20 பேங்க்கு, ஒவ்வொரு தெருவையும் லட்சக்கணக்கான பேங்க், ஆயிரக்கணக்கான பேங்க் இருக்குதுன்றாங்க. எல்லா பேங்க்கும் என்ன தெரியுமா? திருட்டு பசங்க பணத்தை ஒடிச்சு வச்சுக்கிற பேங்க். திருட்டு பசங்க இந்த தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் அங்கே இங்கே 195 நாடுகளில் இருக்கிற அயோக்கிய பசங்க, ஃப்ராடு, முடிச்ச உருவம், முள்ள மாதிரி கோடி கோடியாக கணக்கில் காட்டக்கூடாது என்கின்ற பணத்தை பதுக்கி வைக்கும் ஒரு இடம் தான் சுஸ். எந்த பேங்க்கில் வேணாலும் நீ போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னென்னமோ கர்மம் பேங்க் என்னென்னமோ பேரில் இருக்குது. ஆமாம், அவன் பேரில் நீ யார் இன்னும் இந்த ஊருக்காரன் மயிருக்காரன் இன்னும் யாருக்கா எதுவும் கேட்க மாட்டான். பணம் 70 லட்ச ரூபா கொடுத்தியா, அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியா, 8 லட்சம் கோடி ரூபா, ரைட்டு உள்ளே போட்டுரு, அது பாட்டு கிடக்கும். உன் டேட்டா எவனும் அவன் டேட்டாவை எவனுக்குமே கொடுக்க மாட்டான். இவனே ஃபோன் பண்ணால் கூட நீ நேரில் வான்னு சொல்லுவான். லெட்டர் மூலியமாக தான் போக்குவரத்து வச்சுப்பானுங்க. இந்த டேட்டா திருடுறது போகிறதெல்லாம் இருக்கா? சரி, இப்படிலாம் இருக்குது. ஸோ
இந்த திருட்டு பசங்களுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு நாடு சுசுன்னு நான் சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்க வேணாம். திருட்டு பசங்களுடைய மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா திருட்டு பயனுடைய பணம் அங்கே இருக்குது. ஒரு கிறிஸ்துவ நாடு அதை செய்யலாமா? கிறிஸ்துவன் அந்த மாதிரி செய்யலாமா? பல திருடர்களுக்கு பணத்தை ஒழித்து வைப்பதற்கு உதவுகிறாயே. நீ என்னையா சுசு, நீ என்னையா பெரிய கிறிஸ்துவ நாடு? அதான் தவறு. சரி, அதை விட்டு அப்புறம் ஊருக்கு உதவி செய்ய துடிப்பவரை எண்ணி நகையாடுகிறது. என்னது இந்த மாதிரி வீட்டில் எல்லாரையும் பட்டினி போட்டு ஊரில் எவனோ ஒருத்தன் அந்த மஞ்சள் பையை தூக்கின்னு வரான். சார், கருமாரி அம்மா கோவையில் கும்பாப்பி போடா துட்டு இல்லைன்னா என்ன ஏரியாவில் இருக்க மாட்டேன் பார்த்துக்க அப்படின்வான். ஏன்னா ரோடு பூரா ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சு குட்ஸா கோயில் அது இவங்க கட்டிக்கிட்டு இது பண்ணின்னு போக முடியல, வர முடியல. மோட்டர் சைக்கிளில் போனாக்க ஒரே கூட்டமாகுது. வாட் இஸ் திஸ் ஆல் நான்சென்ஸ்? திருந்த மாட்டீங்களா? ஏடா அதுக்கு சாமி இல்லை, அது இல்லை, இது இல்லை, அதால் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. இப்போ கேளு, ஒரு ஐயரை ஐயர் ஓதுறான்ல, சமஸ்கிருதத்தில் பேசுகிறான்ல, அந்த சாமி அவனுக்கு சோறு போட்டால் ஏன்டா அவன் மேல் சட்டை இல்லாமல் சுற்றுறான்? மேல் சட்டை ஐயரு போய் பாரியா, மேல் சட்டையே போடாமல் ஒரு பூநூலை போட்டுக்கின்னு ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போகிறான். அசிங்கமாக இல்லை? ஏன்னா கர்மா, உங்கள் லாஜிக் கர்மாந்திரம் முடிச்சவனுங்கள. சரி, ஓகே. உதவாமல் ஊருக்கு உதவி செய்ய துடிப்பவரை எண்ணி நகையாடுகிறது தான். உங்களை பார்த்தா காமெடியாக தான் இருக்குது. எனக்கு உதவி செய்ய உன் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு இப்போ ஸ்டோரி பார்த்தேன். நிறைய ஐயர் பையன்களை பார்த்தேன் நான். இந்த வேதவாசிக்கிறோன்னே எல்லாம் யானைக்கால் வியாதி பெஜாராவது அவங்கள பார்க்கும்போது. டீ கடையில் அன்றைக்கி நான் உட்காந்து டீ குடிச்சுருக்கிறேன். ஒரு பூசாரி போகிறான், இந்த பெருமாள் கோயிலுக்கு எதுவும் போகிறான், சைக்கிளில் போகிறான். பார்த்தா காலு யானைக்கால். பின்ன நீ இந்த மாதிரி ஊரை ஏமாற்றி உலகத்தை ஏமாற்றி கற்பூரத்தை கொடுத்து தேங்காயோட உனக்கு அப்படியே பெருமாள் அள்ளி அள்ளி உனக்கு கொடுப்பாருன்னு பொய்ய சொன்னால் அவனுக்கு காலில் யானைக்கால் வியாதி இல்லைடா. பின்னால் வர லாரி அடிச்சு 2 காலும் போனாலும் போயிடலாம், புறம்போக்கு. சரி, அதுதான். ஸோ ஊருக்கு உதவி செய்ய துடிப்பவரை எள்ளி நகை ஆடுகிறது. உற்றார் உறவினரை உபசரித்து மகிழ்தல், உடன் பிறந்தாரை அரவணைத்து நடத்தல். அண்ணன் தம்பிங்களை முதல்ல லவ் பண்ண, அக்கா தங்கச்சிங்களை லவ் பண்ணு. அண்ணன் தம்பி குடும்பத்தில் குழந்தைங்களுக்கு படிப்புக்கு காசு இல்லை, ஸ்கூலுக்கு போக முடியல, ஒரு நல்ல பண்டிகை நாளில் துணிமணிங்க வாங்க முடியல, அவங்களுக்கு கூட. அதை விட்டுட்டு கோயிலுக்கு கொடுக்குறேன், நன்கொடை கொடுக்குறேன், எனக்கு விளம்பரம் கிடைக்குது. என்னடா தர்மகர்த்தானி, என்ன தர்மகர்த்தானி? சொந்த உறவுக்கு சோறு கொடுக்கல, அண்ணன் தம்பி பிள்ளைங்க பட்டினி கிடக்குது, சட்டையில் போட்டுக்க. இவர் கொடுக்குறாராம் கோயிலுக்கு நன்கொடை. மூஞ்சியும் மகர கட்டியும் தரித்திரமே சனியன்களை ஒழிஞ்சாவது போங்களடா, நாடாவது சுத்தமாகும். ஸோ இப்படி உடன் பிறந்தாரை அரவணைத்து நடத்தல். ஈன்றெடுத்து பேணி வளர்த்த பெற்றோரின் குறிப்பறிந்து அவர்தம் கருத்துக்கு மதிப்பு அளித்து அவர்கள் ஏவியவற்றை மனதார செய்யும் பணியிலிருந்து தொடங்குகிறது. என்னது? சமூக சேவை. உன் சமூக சேவை எங்கிருந்து தொடங்குகிறது? உன் அப்பா அம்மாவை மதி. உன் அப்பா அம்மா காலில் விழு. அந்த கர்மாந்திரம் பிடிச்ச காலிலெல்லாம் விழுற அது இல்லை உனக்கு. உன் அப்பாடா, மாதா பிதா குரு தெய்வம்னு ஊரெல்லாம் போய் சொல்கிற. அப்பாவுக்கு சோறு போடுற, அப்பாவை அடிக்கிற, அப்பா ராத்திரியில் சட்டையை அவுத்து அங்கே மாட்டிட்டா அதில் இருக்கிற எல்லா பணத்தையும் உருவிடுற. என்னடா மக்கள் நீங்கள்? பெற்றோரை பேணி காக்க வேண்டும். பெற்றோர் ரொம்ப முக்கியம், புரியுதா? ஸோ அந்த மாதிரி எளிய, ஆமாம், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் சரி குடும்பத்தை நீ நேசிக்க வேண்டும். குடும்பத்தாரு, அண்ணன் தம்பி அக்கா இப்பா மாமா மச்சான் கிச்சான் சித்தி பிள்ளைங்க அவங்க இவங்க எல்லாருக்கும் முதல்ல கொடுத்து அவங்களுக்கு மேலே பசி ஆத்து, அவங்களுக்கு மேலே சேவை செய், அப்புறமா அடுத்தவங்களுக்கு போய் கொடு, புரியுதா? ஸோ வீட்டிலிருந்து தான் இது தொடங்குது. அப்போது இந்த சுயநல நோக்கமுடைய மனிதர்கள் இவர்கள் சிலருக்கு உதவிகள் செய்ய எண்ணம் இருந்தாலும் விளம்பர பிரியராக இருப்பார். சிலருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கும், ஆனால் விளம்பரக்காரனாக இருப்பான். விளம்பரம் பண்ணிக்கணும், தான் கொடுக்குறத ஃபோட்டோ எடுத்து யூடியூப்லலாம் போடுவானுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வச்சுருப்பான். இந்த பிச்சைக்கார பசங்கள்லாம் நிற்பானுங்க, ஒரு பாட்டிலமாக கொடுப்போம். மாடி எட்ரா வீடியோ எட்ரா கொடுக்குற கிட்ட க்ளோஸில் போடுறான். அப்படியே எம்ஜிஆர் பாட்டு பின்னால் பேக்ரவுண்டில் போட்டு விட்றோம், யூடியூப்பில் போடுற விளம்பர பிரியர்கள் நாய்கள். அதுக்கு பேர் உதவியா இல்லைடா, விளம்பரம், புறம்போக. அதெல்லாம் புரிஞ்சுக்க.
ஸோ இப்படி விளம்பரம், ஆமாம், விளம்பரத்துக்காகவே விளம்பர பிரியராக இருப்பர். இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு நெருங்கிய சொந்தங்கள் நலிவுற்று கிடப்பதை அறிந்தும் அதனை அசட்டை செய்வார்கள். சொந்தம் இப்படிப்பட்ட நாய்கள் இருக்காங்கள, இந்த மாதிரி கொடுக்குறாங்களா நாய், எச்ச பிச்சை, இந்த மாதிரி பிச்சையோடைய பாவம் சொந்தங்கள், உறவுகள், பிள்ளைகள் அங்கே சோத்துக்கு இல்லாமல் பிச்சை எடுத்துன்னு இருக்கோம். இவர் பிச்சை போடுறாராம், பிச்சை செருப்பாலே அடிச்சுடுவார் ராஸ்கல். உங்களெல்லாம் உங்களை நேரில் பார்த்தோம், ஷூவாலே அடிச்சு கொண்டுடுவோங்களா. நடா மக்கள், நீங்கள் மக்கள் மயிறு மக்கள். ஸோ அப்படி இருப்பார். இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு நெருங்கிய சொந்தங்கள் நடு பசி பட்டியலே துச்சினி இருக்கிறான், சொந்த ரத்தம் பிளட்டு அவனுக்கு கொடுக்கல, இவர் பிடுங்குறாரா ரோட்டில் போகிறவனுக்கு சோறு, அறிவு கட்ட ராஸ்கல். ஸோ இப்படிப்பட்டவர்கள் தான் இங்கே வந்து சனியம் பூச்சவங்க இருக்கிறாங்க. எங்கோ கட்டவிருக்கும் கோவிலுக்கு பள்ளிகளுக்கு பல்லாயிரக்கணக்கான தொகையை விளம்பரம், எங்கேயோ எவனோ எங்கேயோ ஸ்கூல் காட்டுறான், எங்கேயோ கோயில் காட்டுறோம், அங்கே இவர் கொண்டு போய் நொட்டுறார். ஏப்பா என் பேர் போட்டுருப்பா, கல்வெட்டில் எழுதிட்டுப்பா, ஜான் பாஸ்கோ, ஆமாம் 10 லட்ச ரூபா கொடுத்தாரு, ஜான் பாஸ்கோ இந்த கோயிலுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தாரு, கல்வெட்டில் பதிப்பா, பேர் வைப்பா, ஃபோட்டோ எடுப்பா, மாடெலாம் போட்டுப்பா, சால்வை போடுப்பா. ராஸ்கல்ஸ், அறிவர் காடா நாயா, உன் பொண்டாட்டிக்கு பிள்ளை அங்கே பிச்சைனதுக்கு இங்கே 10 லட்சம் 20 லட்சம் ஸ்கூலுக்கு. உன் பிள்ளைங்களுக்கு படிக்க சொல்டா, அதுக்கு படிக்க தெரியல, வீட்டில் டியூஷன் எடு, 1 மணி நேரம் டெய்லி அதுக்கு படிக்க சொல்லி கொடு. அதை விட்டு பிடுங்கிறதுக்கு போகிறாரு, எங்கேயோ அவனோ ஸ்கூல் காட்ட போகிறாரா, இவர் நன்கொடை கொடுக்குறாரா பிடுங்கி. ஸோ இப்படி இருக்குது. கட்டவிருக்கும் கோவிலுக்கும் பள்ளிக்கும் பல்லாயிரக்கணக்கான தொகையை அளித்து விளம்பரம் தேடி மகிழ்வார். இப்படிப்பட்ட அயோக்கிய பசங்க இருக்கிற நாடா இன்னைக்கு இந்தியா பிச்சைக்காரன் நாடாக இருக்குது. ஓகேவா? ஸோ இத்தகைய எண்ணமுடைய மக்கள் பெரிய அளவில் தான தர்மங்கள் செய்வதில் பலனில்லை. கடவுளுக்கே பிடிக்காதரா நீங்கள் செய்யறது, நீ பண்ணுறதுக்கு தர்மமே இல்லைன்ட்டான், நீ பண்ணுறது தர்மமே இல்லை, போலி விளம்பரம். ஓகேவா? ஸோ அப்படி போயிடுச்சு. அப்போது நம்ம போதவர்களது சமூக வல்லுநர்களும் கூட இதாடா சொல்கிறாங்க, நீ போதர்கள் சாமியார்ன்றிய பூசாரின்றிய அவங்க கூட இதெல்லாம் தவறுங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு கீழுக்கு ஸ்கூலுக்கு கீழுக்கு இந்த மாதிரி கோயில் வேணும்னா அவன் கோயிலை நடத்துகிறவங்க காட்டுட்டோம், அதெல்லாம் போய் டொனேஷன் கேட்கறது. விளம்பர பிரியர்கள் விளம்பரத்துக்காக வாழறானுங்க. ஸோ அப்படிலாம் வாழக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வலது கை கொடுப்பதை இடது கை எறியக்கூடாது. இப்படி கொடுத்தா இந்த கை தெரியக்கூடாது, இந்த கையில் கொடுக்கறது இந்த கை அது 1 ரூபாயாக இருக்கட்டும், 1 கோடி ரூபாயாக இருக்கட்டும், தெரியக்கூடாது. அதுதான்டா உதவி. அவன் ஊரெல்லாம் ஆமாம் தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. சுயநலம் அது. தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் என்றே சொல்லுவார், மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். நம்ம முதலமைச்சர் குடும்பம் மாதிரி அவங்க மக்கள், அவங்க குடும்பம், அவங்க பேரப்பிள்ளைகள். ஆமாம், இன்னைக்கு அவங்க மொத்த சொத்தையும் எல்லா சொத்தையும் கணக்கு போட்டு ஏழைக்கு 1000 ரூபா, ஒரு ஏழைக்கு 1000 ரூபான்னு கொடுத்தா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஏழை, ஆமாம் ஒரு நாளாவது எல்லா ஏழையும் நிம்மதியாக சாப்பிடுவான். சிவரா உங்கள் அப்பா சிவரா. ஓகே, அப்புறம் அப்போ இந்த நிலையெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது தம்பிங்களா. ஆமாம், 2026 மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்கும். விளம்பரத்தை தேடி அதை தேடி இதை தேடி ஆமாம் நாடு பயங்கரமான பேரழிவுகளை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்கணும். உதவி செய், கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய், அது கண்டறிந்து உதவி செய். அவன் உண்மையிலேயே கஷ்டப்படுறானா, அவனுக்கு நீ செய்யக்கூடிய உதவி சரிதானா, இல்லை ஒரு தவறானவன். ஆமாம், ஒரு தவறானவனுக்கு லிஃப்ட் கூட கொடுக்கக்கூடாது. ரோட்டில் போயிட்டு இருக்க திடீர்னு ஒருத்தர் இப்படி கை போடுவார், டக்குனு நீ ஏற்றிப்ப. அவன் கொலகாரனாக இருப்பான். 10 நிமிஷத்துக்கு முன்னால் ஒருத்தனை கொண்டுட்டு ஓடியாடுவான். அவன் மூலியமாக தப்பிச்சு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டா, ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டா எஸ்கேப் போயிடுவான். நீ அவனுக்கு லிஃப்ட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோ, அவன் போயிடுவான். போலீஸ்காரன் ஒன்று பிடிச்சிடுவான், சிசிடிவி கேமரா காட்டி கொடுத்துருவான். அப்போல்லாம் உதவி செய்யாது, அதுக்கு பேர் உதவி இல்லை. புரியுதா? சொந்த பந்தங்களுக்கு செய், அண்ணனுக்கு செய், தம்பிக்கு செய், தம்பி பிள்ளைங்களுக்கு செய், தம்பி பொண்ணுங்களுக்கு செய், அவங்கள படிக்க வை, அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடு, நல்லா உழ. கையும் காலையும் எதுக்கு கொடுத்துருக்கான் கடவுள்? உழைக்கிறதுக்கு தானே கையும் காலையும் கொடுத்துருக்குறான். நல்லா உழையன். ஸோ அப்படி இக்காலத்தில் தங்கள் வீட்டு மனிதருக்கு தேவையானவற்றை செய்ய எத்தனை பேருக்கு மனம் இருக்கும்? எத்தனை பேர் இருக்கீங்க சொந்தங்களுக்காக உயிரை கொடுக்குற மாதிரி எல்லாம் ஃபோனில் போயிட்டீங்க.
வரலன்னா மச்சான் அப்படி போயிட்டேன். நான் தாத்தா அமெரிக்கா நல்லா இருக்குதா, எப்போ தாத்தா வருவேன் அப்படி போயிட்டேன். என்னடா இருக்குது உங்ககிட்ட பாசமும் பந்தமும் ஆசையும் நேசமும் ஒன்றும் இல்லாமல் நாசமாக போனீங்களா நாய்களா. ஸோ இப்படி ஆயிடுச்சு. தேவையானவற்றை செய்ய எத்தனை பேருக்கு மனம் இருக்கும்? உற்றாரை உதறியும் உதாசீனப்படுத்தியும் அவர்கள் அல்லுறும் நேரங்களில் அவர்களுக்கு கை கொடுத்து உதவி மகிழாத நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. சொந்த பந்தங்களுக்கு சோறு போடாத, அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு கை கொடுத்து அவங்கள தூக்கி விட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள மதிக்காத நீ எல்லாம் மனிதனா? நீ என்ன மயிறு எத்தனை பேருக்கு நீ உத்தமனாக இருந்தாலும் சரி, வாரி வாரி வழங்கினாலும் சரி, நீ உருப்பிட மாட்ட. முதல்ல உன் குடும்பத்துக்கு செய். ஆமாம், உன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோ. உன் குடும்பம் நல்லா இருந்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பத்தை நல்லா வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோ, அவன் பக்கத்து வீட்டுக்காரனும் நல்லா வச்சுப்பான். அடுத்த வீட்டுக்காரன், இந்த தெருவில் இருக்கிறவன், இந்த ஊரில் இருக்கிறவன், இந்த நாட்டில் இருக்கிறவன், இந்த உலகத்தில் இருக்கிறவன் எல்லாருமே பிச்சை எடுக்க மாட்டான்டா. ஸோ அப்படிதான். அதனால் இந்த நல்லவராய் வேடம் விட்டு சும்மா நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இது மாதிரிலாம் செய்யாத, போலியாக வாழாத. முதல்ல உன் குடும்பத்தை கவனி. அதனால தான் இதுக்கெல்லாம் காரணம் மெயின் மன உளைச்சல். இந்த மாதிரி விஷயம்லாம் இன்றைக்கி காரணம். குடும்பத்தில் வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? புருஷங்காரன் எவ்வளோ ஓடுவான், எவ்வளோக்காக செலவு பண்ணு இருக்கும். அப்போ அந்த தாய் என்ன பண்ணும்? பாவம் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியாமல், சோறு போட முடியாமல், வீட்டு வேலைக்கு அந்த வேலைக்கு இந்த வேலைக்கு சில நேரங்களில் மானம் கொடுப்பு. ஆமாம், அந்த அந்த ஆமாம் நயவஞ்சகம் பண்ணி ஆசையை காட்டி ஆசையை தூண்டி விட்டு உன் காசு தரேன், புடவை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், என் கூட படுத்துக்கோ, அப்படிலாம் செய்கிறானுங்க ராஸ்கல்ஸ். இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீ தான் காரணம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ தன் குடும்பத்தை மட்டுமல்லாது அனைத்தையும் தாண்டி மனித குலத்தை நேசிப்பதே உண்மையான கொடைத்தன்மை ஆகும், மனித தன்மை. ஓகேவா? ஒரு அருமையான வீடியோ நம்ம பார்த்தோம். ஒரு மனித தன்மை என்பது எங்கே இருக்கிறது என்றால், உண்மையாக யாருக்கு பசிக்கிறது, யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து செய்யணும். சும்மா போலி விளம்பரம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பந்தா நான் தான் கொடுத்தேன், நான் தான்ப்பா அதெல்லாம் வேணாம். உன் குடும்பத்தில் உன் மனைவி மக்களை நன்றாக பார்த்துக்கொள். அவர்கள் சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. என்ன சொல்லிக் கொடுக்குது? சேரிட்டிஸ் பிகின் அட் ஹோம். சேரிட்டி பிகின் அட் ஹோம். வீட்டில் இருந்து தான் சேரிட்டி பெறப்படுகிறது. அதான் செல்வருக்கு அழகு செழுங்கனை தாங்குதல். ஸோ அன்பானவர்களை, மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், தாத்தா சில்ட்ரன்ஸ், அதாவது ஒரே ஒருத்தவங்க தாத்தா சொல்கிறது கேட்டுட்டு அதன்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா, நான் என்னால் நீ ஒருத்தவங்க வந்துட்ட, உன்னால் இன்னொருத்தவங்க வந்துடுவான். இப்படியே இந்த விஷயம் பலருக்கு போய் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் தாத்தா ஆசை. ஸோ அன்பானவர்களை, மீண்டும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் இப்பொழுது உங்களிடம் விடைபெறுகிறேன். Bye bye.